இந்த விக்ரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். வெளிநாடுகள்ல எல்லாம் லத்தீன் குரூப்ஸ்க்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. ஆனா இங்க ஹைதராபாத்ல விக்ரம் அந்த மொத்த கம்பெனியுமே வாங்கிட்டான். அது மட்டும் இல்லாம இங்க வந்த கொஞ்ச நாள்லயே நிறைய கம்பெனிகளை வாங்கி பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டான். அவனோட சொத்து மதிப்பும் முன்ன இருந்ததை விட இப்போ பல மடங்கு அதிகமாகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே அவனோட தாத்தா எப்பவும் விக்ரமுக்கு துணையா இருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. விக்ரம் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனோட மோட்டிவ் என்ன என்று சுபாஷ் அவனை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அவருடைய கார் ஹைதராபாத் சிட்டிக்குள் வேகமாக சென்று கொண்டிருந்தது. சாரி மிஸ்டர் சுபாஷ், நான் விக்ரமை பத்தியே நிறைய கவனிச்சதுனால அவரை சுத்திலும் நடக்கிற மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க மறந்துட்டேன். எனக்கு கிடைச்ச தகவல் படி விக்ரம் வர்தன் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த மீட்டிங்ல நிரஞ்சனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற பிசினஸ்மேன் எல்லாரும் கலந்துக்கிறதா கேள்விப்பட்டேன். முக்கியமா ஹைதராபாத்ல முக்கியமான பிசினஸ்மேனா இருக்கிற வாசுதேவன் மூர்த்தி. இவங்க எல்லாரோட மீட்டிங்கும் கண்டிப்பா நடந்து முடிஞ்சிருக்கும். என்னோட கெஸ் படி பார்க்கும்போது விக்ரம் முன்ன இருந்ததை விடவும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் நடராஜன். வேற யார் அந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சுபாஷ் கேட்டான். இன்னமும் அதை பத்தின முழு விவரம் கிடைக்கல, கிடைச்சதுமே உங்களுக்கு உடனே ஷேர் பண்றேன் என்று சொன்னார் நடராஜன். சரி, அப்புறம் விக்ரம் எங்க ஸ்டே பண்ணிருக்கான்னு ஏதாச்சும் தெரிஞ்சுதா என்று சுபாஷ் கேட்க, இல்ல மிஸ்டர் சுபாஷ், அவர் ஒரே ஒரு இடத்துல ஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு. எப்பவுமே டிராவல்ல தான் இருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் தங்கி இருந்தது ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். அதோட பேரு என்று சொல்லிக்கொண்டு யோசித்தார் நடராஜன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் என்று சொன்னான் சுபாஷ். அவரை பார்த்து மெல்லிய புன்னகை செய்தான். ஹைதராபாத்தில் விக்ரம் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடித்து விடுவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சுபிக்ஷாவால் தான் சுபாஷ் இந்த அளவுக்கு அவசரப்பட வேண்டியதாக இருந்தது. அவள் விக்ரமை பார்க்கவும் அவனுடன் சேர்ந்து வாழவும் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறாள். ஆனால் விக்ரமின் ஆர்வம் முழுவதும் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறது. அவனுக்கு பல தலைமுறைகளுக்கு மேல் கோடி கோடியாக செலவு செய்தாலும் தீராத பணம் இருக்கும் போது இங்கே வந்து ஹைதராபாத்தில் எதற்காக மீண்டும் நிறைய கம்பெனிகளை வாங்க வேண்டும்? நிரஞ்சனை பழி வாங்குவதற்காகத்தானா, இல்லை வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறானா என்று சுபாஷுக்கு எதுவும் புரியவில்லை. விக்ரம் ஹைதராபாத்துக்கு வந்த கொஞ்ச நாளிலேயே இந்த இடத்தை ஒரு கலக்கு கலக்கியிருந்தான். சின்ன சின்ன தொழிலதிபர்கள் எல்லோரும் விக்ரமை பார்த்து நடுங்கினார்கள். அவனை பார்ப்பதற்காக சுபாஷும் தீவிர ஆர்வத்துடன் இருந்தான். ஒரு நீண்ட நேர யோசனைக்கு பிறகு அவன் நடராஜனை பார்த்து, விக்ரமை பத்தி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட ஆளுங்களை அவனை ஃபாலோ மட்டும் பண்ண சொல்லுங்க. அவன் எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். அதே நேரத்துல நிரஞ்சன் எங்க இருக்கானும்னு கண்டுபிடிங்க என்று சொன்னான். மிஸ்டர் சுபாஷ், நிரஞ்சனை மீட் பண்றதுக்காக நீங்க கேட்ட அப்பாயின்மெண்ட்டை ஏற்கனவே நிரஞ்சன் கேன்சல் பண்ணிட்டாரு. இந்த கொஞ்ச நாளா அவர் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஹைதராபாத்லயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் முக்கியமான வேலையா மும்பைக்கு போயிருக்கணும் என்று சொன்னார் நடராஜன். என்ன சொல்றீங்க நடராஜ், நிரஞ்சன் என்ன மீட் பண்ண மாட்டானா? அந்த கலட்டு நரிக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா என்று கோபமாக சொன்னான் சுபாஷ். மிஸ்டர் சுபாஷ், அவருக்கு உங்களை மீட் பண்ணாததுக்கு எந்த காரணமும் சொல்லல. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மிஸ்டர் விக்ரம் அவருக்கு கொடுக்கிற பிரஷர்ல தான் யாரையுமே மீட் பண்ணாம இருக்காருன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் நடராஜன். அதை கேட்ட சுபாஷ் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, சரி விடுங்க, அந்த ஆளை எப்படி என் பக்கம் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க விக்ரம க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க என்று சுபாஷ் சொல்ல அவனுடைய கார் நேராக அவன் கெஸ்ட் ஹவுஸுக்குள் வந்து நின்றது. அடுத்த நாள் ஸ்டார் ரிங் ஐலாண்டில் அனுராதா ஒரு பெரிய டேபிளின் முன்னால் உட்கார்ந்திருந்தாள். அந்த டேபிளில் பல வகையான மதுபானங்களும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்தது. அனுராதாவுக்கு பக்கத்திலேயே நிரஞ்சன் கொஞ்சம் கவலையுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அனுராதா, இப்போ விக்ரமும் வரதனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதனால ஹைதராபாத் சிட்டில நடக்கிற என்னோட பிசினஸ்க்கெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு என்று தீவிரமாக சொன்னார். விக்ரம் இதெல்லாம் பண்ணுவான்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு வேகமா பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இந்த ஹைதராபாத் சிட்டிக்குள்ள அவன் உங்களோட அஸ்திவாரத்தை இப்படி ஆட்டி பாப்பான்னு தெரியாம போச்சு. இப்போ நிலைமை ரொம்ப கைய மீறி போயிடுச்சு. விக்ரமோட பிசினஸ் ரூட் எல்லாம் ரொம்ப மோசமா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். நாம அவனை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டோம் என்று சொன்னால் அனுராதா. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அனுராதா, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. நேத்து நைட்டு கூட சிட்டில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால எனக்கு பிரச்சனை வருமா இல்ல அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு இன்னமும் என்னால உறுதியா சொல்ல முடியல என்று நிரஞ்சன் கோபமாக சொன்னார். அவன் கண்கள் விக்ரமை நினைத்து கொலை வெறியுடன் சிவந்திருந்தது. அதை கேட்டதும் அனுராதா அவரை சந்தேகத்துடன் பார்த்து, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். நேத்து நைட் சுபாஷ் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கான். அவன் வந்திருக்கிறது என்னமோ விக்ரமை தேடித்தான். ஆனா அதனால நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதை இப்படியே அசால்ட்டா விட முடியாது. நான் இதுக்கு மேலேயும் இப்படியே மறைஞ்சிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார் நிரஞ்சன். அதை கேட்டதும் அனுராதா முகம் சுளித்தபடி, சுபாஷா என்று கேட்டார்.
மும்பையில இருக்கிற பெரிய பிசினஸ் மேனான ஆதவனோட மகன்தான் இந்த சுபாஷ். அவன் இங்க வந்து விக்ரமை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். அவனோட தங்கச்சி சுபிக்ஷாவுக்கும் விக்ரமுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சுன்னு என்னோட சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சுபாஷ் அவனை தேடி வந்திருக்கிறது எதுக்காகன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை விக்ரமை அழிக்கிறதுக்காகத்தான் அவன் வந்திருக்கானா, அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு இன்னமும் பெரிய பிரச்சனையாகிடும். அப்புறம் அதுக்கு மேல நம்மளால எங்கேயும் போய் ஓடி ஒளிய முடியாது என்று சொன்னார் நிரஞ்சன். அவர் பேசும்போது அவருடைய கண்களில் ஒரு பெரிய கலக்கத்தை பார்த்தாள் அனுராதா. இதற்கு முன்னால் நிரஞ்சன் இப்படி பயப்பட்டு அவள் பார்த்ததே இல்லை. சுபாஷ் ஏதோ வெளிநாட்டுல இருக்கான்னு தான் கேள்விப்பட்டேன். அங்கேயே பிசினஸ பார்த்துட்டு செட்டில் ஆகிடுவான்னு நினைச்சேன். இப்படி திடீர்னு இந்தியாவுக்கு வந்து அதுவும் ஹைதராபாத்துக்கு விக்ரம தேடி வருவான்னு நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல என்று முகத்தை சுளித்தபடி சொன்னாள் அனுராதா. இந்த சுபாஷ் மும்பை சிட்டியில் இருக்கிற ஆதவனோட மூத்த பையன். அவன் ரொம்பவே திறமையான ஆளு, அதே நேரத்துல அதிக பவர்ஸும் இருக்கிறாள். ஒருவேளை அவன் நமக்கு அகென்ஸ்டா திரும்பிட்டான்னா அது நமக்கு தான் கஷ்டம். அவனோட விளையாட்டை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம முன்கூட்டியே ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு முதல்ல அவனோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்று தயக்கத்துடன் சொன்னாள். அனுராதா, உனக்கு இன்னமும் சுபாஷ பத்தி சரியா தெரியல போல இருக்கு. அவன் ஆதவன் ஃபேமிலியோட மூத்த மகன் மட்டும் இல்ல, அவனை பத்தின உள்கதையும் எனக்கு தெரியும் என்று சொன்னார் நிரஞ்சன். அதை கேட்டதும் அனுராதா அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். நிரஞ்சனின் முகத்தில் தீவிரமான யோசனை ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.